ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லோக்பால் பற்றி பார்க்க போகிறோம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013. ஓகே, லோக்பால் அப்படின்னா என்ன அப்படின்னா மக்களின் காவலன், மக்களின் பாதுகாவலர், மக்களின் நண்பன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் அப்படின்ற வார்த்தையை சட்ட வல்லுநர் LM சிங்வி அவர்கள் தான் 1963 அறிவித்தார். லோக்பால் வேர்டை சொன்னது யார் அப்படின்னா LM சிங்வி அவர்கள். எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 வருடம். ஓகே, அடுத்தது பரிந்துரை பார்க்கலாம். மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அவங்களுடைய பரிந்துரையில் மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படின்ற 2 சிறப்பு நிறுவனங்கள் அமைக்கப்படணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. யார்? மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படின்ற 2 சிறப்பு நிறுவனங்கள் அமைக்கப்படணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எந்த மாதிரி இருக்கணும்னா லோக்பால் லோக் ஆயுக்தா இந்த அமைப்பு ஓம்பட்ஸ்மேன் அமைப்பை மாதிரி ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரைத்தது. ஓகே, அடுத்தது பாருங்கள். மக்களின் குறைகளை தீர்க்க உருவாக்கப்பட்ட பழமையான முறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓம்பட்ஸ்மேன் முறை. அடுத்தது லோக்பால் புகார்களை விசாரிக்கிற ஒரு தனிச்சையான அமைப்பு. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், மத்திய உயர் அதிகாரிகள், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான புகார்கள் இதெல்லாமே விசாரிக்கிற ஒரு சுதந்திரமான தனிச்சையான அமைப்பு தான் லோக்பால். ஓகே, இப்போ யார் லோக்பாலுடைய தலைவராக இருக்காங்க அப்படின்னா அஜய் மாணிக்ராவ் கன்வில்கர் அவர்கள் தான் இருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படும் போது வரைக்கும் அவங்க தான் தலைவராக இருக்காங்க. ஓகே, அடுத்தது லோக்பால் அமைப்புடைய அதிகார வரம்புக்கு உட்படாதவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. லோக்பால் அமைப்புடைய அதிகார வரம்புக்கு உட்படாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் ஆணையம், இவங்க 2 பேருமே இந்த லோக்பால் அமைப்புடைய அதிகார வரம்புக்கு உட்பட மாட்டாங்க. அடுத்தது லோக்பால் மசோதா 1968 அறிமுகம் செய்யப்பட்டது மக்களவையில். இதுவரைக்கும் இந்த மசோதா 10 முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 9 முறை தோல்வி அடைஞ்சிருக்கு. 10 டிசம்பர் 2011 பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு 10வது முறையாக. இது 2013 டிசம்பர் 17 மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2013 டிசம்பர் 18 அன்னைக்கு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகே, ஆல்ரெடி பார்த்துட்டோம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த வருடம்? 2013. ஓகே, 2014 ஜனவரி 1 அன்னைக்கு பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/1/2014 அன்னைக்கு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போது இந்த லோக்பால் அமைப்பில் ஒரு தலைவரும் 8 உறுப்பினர்களும் இருப்பாங்க. இந்த உறுப்பினர்களில் 50% பேர் நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. மீதி 50% பேர் ST, SC, ST, OBC மற்றும் பெண்கள் பிரிவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ 50% பேர் நீதித்துறையை சார்ந்தவர்களாகவும் மீதி 50% SC, ST, OBC மற்றும் பெண்கள் பிரிவை சார்ந்தவர்களாகவும் இருப்பாங்க. இந்த உறுப்பினர்களை தேர்வு செய்ய ஒரு குழு இருக்கும். அந்த குழுவில் 5 நபர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் பிரதமர் இருப்பாங்க, அடுத்தது மக்களவை சபாநாயகர் இருப்பாங்க, அப்புறம் மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 4வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லைன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியால் நியமிக்கப்படுற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தவங்க. இந்த மாதிரி 4 பேர் இருப்பாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள பரிந்துரைப்பாங்க. அவங்கள பரிந்துரைக்கிற நபரை குடியரசுத் தலைவர் தான் 5ஆவதாக நியமிப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரதமர், 2வது மக்களவை சபாநாயகர், 3rd மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கலாம், இல்லைன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியால் நியமிக்கப்படுற ஏதோ ஒரு நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதியோ யாரோ ஒருத்தவங்க 4th இருக்காங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நபரை குடியரசுத் தலைவர் 5ஆவதாக நியமிப்பாங்க. ஓகே, இந்த லோக்பாலுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்கிறதுக்கு மத்திய அரசு ரஞ்சனா
ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவங்களுடைய தலைமையில் ஒரு 8 உறுப்பினர்களை கொண்ட ஒரு தேடல் குழுவை வந்து அமைச்சிருந்தாங்க. ஓகே, தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஊழல் எதிர்ப்பு கொள்கை, ஊழல் தடுப்பு, வங்கி, சட்டம் மற்றும் மேலாண்மை, இந்த மாதிரி துறையில் குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு 25 வருடம் வந்து அனுபவம் இருக்கணும். அவங்களுடைய குறைந்தபட்ச வயது வந்து 45 இருக்கணும். மத்திய மாநில அரசு பதவிகளில் இருந்து அவங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஆதாயம் தர பதவிகளில் அவங்க வகிக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது பதவிக்காலம். பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 வருடம் அல்லது 70 ஏஜ் வரைக்கும் இருக்கலாம். பதவி நீக்கம், யார் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். சம்பளம் மற்றும் சலுகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லோக்பாலுடைய தலைவருக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையாகவும், மற்ற உறுப்பினர்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துடைய மற்ற நீதிபதிக்கு இணையாகவும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த சம்பளம் எதுலேருந்து வழங்கப்படுது அப்படின்னா, இந்திய திரட்டு நிதியிலிருந்து சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பிரதமருக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்குன்னா, அந்த வழக்கில் என்ன வந்து ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, 3 பங்கில் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் பிரதமரை விசாரிக்க முடியும். அப்படி விசாரிக்கிறத ஃபுல்லாக வந்து வீடியோவில் பதிவு செய்யணும். இப்போது சர்வதேச உறவு, வெளிநாடு, உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு, அப்புறம் பொது ஒழுங்கு, அணுசக்தி, விண்வெளி, இது தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக பிரதமர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அதை வந்து லோக்பால் வந்து விசாரிக்க முடியாது. ஓகே, அடுத்தது அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஊழல் மூலம் பெறப்பட்ட சொத்து வந்து வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போதே லோக்பால் வந்து பறிமுதல் செய்கிற அதிகாரம் பெற்றிருக்கு. ஓகே, அடுத்தது மத்திய அரசு ஊழியரை பொறுத்த வரைக்கும் லோக்பால் அமைப்பு வந்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையருக்கு புகாரை வந்து விசாரிக்கிறதுக்கு பரிந்துரை செய்யலாம். அடுத்தது, இந்த லோக்பால் அமைப்புக்கு வந்து உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் இந்த லோக்பால் அமைப்புக்கு இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. லோக்பால் அமைப்பு வந்து உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் அதுக்கு இருக்குது. அடுத்தது, இந்த லோக்பால் அமைக்க ஜன் லோக்பால் இயக்கம் அப்படின்றத நடத்திய சமூக ஆர்வலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே. லோக்பால் அமைக்கிறதுக்கு ஜன் லோக்பால் இயக்கம் அப்படின்றத நடத்திய சமூக ஆர்வலர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணா ஹசாரே அவர்கள். ஓகே, லோக்பால் மசோதாவை 7வது முறையாக அறிமுகப்படுத்திய இந்திய பிரதமர் அவர்கள் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். லோக்பால் மசோதாவை 7வது முறையாக அறிமுகப்படுத்திய இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். ஸோ இதோட வந்து இந்த லோக்பால் முடியுது. அடுத்த பதிவில் வந்து நம்ம லோக் ஆயுக்தா பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.